வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம திருவுக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் நம்ம காஞ்சனா காதுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். காஞ்சனா கோவத்துல கொந்தளிச்சு நம்ம மகாவை ஒன்று போடுறாங்க. நம்ம திரு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. என்னோட மனைவி நீங்க அடிக்கிறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு அந்த இடத்துல லட்சுமி, நான் தாலி கட்டிய மனைவி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு அத்தை, எதுக்காக இப்போ லட்சுமியை அடிச்சு அப்படின்னு கேட்க நேரம், வாடா வா, இதுக்காக தான் நான் எதிர்பார்த்தேன். நீனே உன் வாயில இருந்து லட்சுமி உன் பொண்டாட்டின்னு உள்ள வார்த்தை வந்துடுச்சுல, இதுக்கு மேல திவ்யா கேட்டுக்கிட்டியா? இவனுக்கும் உனக்கும் எந்த வித ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, புரிஞ்சுதா அப்படின்னு அந்த இடத்துல இனிமேல் காலம் ஃபுல்லா ரெண்டு குடும்பமும் ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு அந்த இடத்துல சபதத்தை போட்டுக்கிட்டு நம்ம காஞ்சனா திவ்யாவை தரதரன்னு இழுத்துக்கிட்டு போறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்க்க நேரம் தாங்க. காஞ்சனாவும் திவ்யாவும் வீட்டுக்கு திரு வீட்டுக்கு டாம் தூம்னி குதிக்க ஆரம்பிச்சாங்கிட்டாங்க. அதோட பொருளை போட்டு உடைக்கிறாங்க. இந்த திரு பண்ணியிருக்க காரியத்துக்கு நாங்க இங்க காலே சவுட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் கூடுது. அப்பதான் தாத்தா காஞ்சனாவோட அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நம்புறேன், ஆனா எல்லாரும் கடைசியா காலவாரி வெட்டிட்டியல அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என் பொண்ணு ஒரு வினைய வீட்டுக்கு இழுத்துட்டு வந்தா, அந்த வினையால இப்ப அவ வாழ்க்கையிலே மண்ணை தூவி போட்டுட்டா. என்னம்மா சொல்லுற காஞ்சனா, எதுனால அமைதியா சொல்லு, உன் பேரை செய்த வேலை அப்படிப்பா அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம காஞ்சனா. நம்ம மகா கிச்சன்ல இருந்து வராங்க. மகாவை பார்த்தோன்னா ஆத்திரம் தாங்க முடியல. எல்லாம் ஒன்னால தாண்டி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் திரு திவ்யா கல்யாணம் பண்ணியிருக்க திருவ நீ மனசை மாத்தி நீ தாலி கட்டியிருக்க திரு கையால அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே ஒண்ணு கன்னத்துல பலார்னி வைக்கிறாங்க. மொத்த குடும்பமா சாக்காராங்க. ஐயோ, காஞ்சனா அக்காவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு நம்ம காவேரி அக்க போரா துடிக்கிறாங்க. நம்ம கவிதா, என்னக்கா சொல்ற, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல நேரம், இந்த பாரு, இந்த விஷயத்துல நான் உன்னை நம்பிட்டு இருந்தேன். நீ எப்படியாவது இந்த மகாவை வீட்டை விட்டு அனுப்புவ அப்படி இப்படின்னு நம்பினேன். ஆனா இனி யாரையும் நான் நம்ப போறதில்ல. ஏன்னா மொத்த குடிமையும் இந்த குடியும் கெட்டு போச்சு. ஏன்னா இந்த வீட்டு மருமகளா இந்த வேலைக்காரி மகா வந்துட்டா. என் பொண்ணு இல்ல திரு உண்மையாட்டே மகா காலத்துல தாலியை கட்டியிருக்கான். அப்படி இருக்க நேரம் என் பொண்ணுக்கு இங்க என்னடி வேலை அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்க. அக்கா, நீ ஒன்றும் சொல்லுது எங்களுக்கு புரியலக்கா அப்படின்னு கவிதா சொல்ல நேரம், இது எல்லாம் என்ன நிற்காங்களே மகாராணி, அந்த மகாவை கேளுங்க அப்படின்னு சொல்ல நேரம், மகா அப்படியே கழுத மேனிக்கு நிற்கிறாங்க. நம்ம திவ்யா சொல்லுடி, என்ன நீ நினச்சிக்கிட்ட, என் கணவரை நீ பார்த்துக்கன்னு சொன்னேன், ஆனால் என் கணவர் கையால் நீ தாலி கட்டியிருக்கேல, நான் இனி என் வாழ்க்கையே முடிஞ்சுது, நான் திரு கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலான்னு போச்சு நினச்சேன், ஆனால் என்னோட கனவு முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு அந்த இடத்துல ஆத்திரத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா மகளை பிடிச்சி மாட்டுன்னு மாட்டுறாங்க. என்ன காஞ்சனா சொல்லுது உண்மையதானா அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் கேட்குறாங்க. திருவாங்கலத்துல தாலி கட்டியிருக்கானா? அப்போ அந்த ஜோசியர் சொன்ன லேடி நீ தானா? வாங்கலத்துலலாம் தாலி கட்டினானா அந்த பொண்ணு நீ தானா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க மொத்த குடும்பமா. அடடா, வசமா சிக்கியாச்சு. நம்ம மயிலுக்கும் பயங்கரமா கோபம் வருது. என்ன மொத்த குடும்பத்துக்கும் இந்த விஷயம் எப்படிதான் லீக் ஆயிட்டு அப்படின்னு சொன்னது அதெல்லாம் கேட்டு தெரிய அளவுக்கு இப்போ இல்லை. காஞ்சனாக்காவும் திவ்யாக்கவும் வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறத பார்த்தா இன்னைக்கே மகாவை அடிச்சு விரட்டிடுவாங்க போல இருக்கு. கடவுளே நீ தான் காப்பாத்தன. மகா பாவம், ஒன்றும் தெரியாதவ, அவளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடத்தப்ப அவ என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த இடத்துல மயிலு காவேரியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம திரு வராங்க. வாடா வா, உனக்காக தான் எதிர்பார்த்தேன், என் மகளை காதலிக்கிறது மாதிரி காதலிச்சுட்டு நீ மகாகாலத்துல தாலி கட்டியிருக்கிறியா? இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி திவ்யாவுக்கு வாழ்க்கைக்கு என்ன பதில் இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் இவ்வளவுதான் தானே அப்படின்னு மகாவோட கொண்ட முடிய பிடிச்சி நம்ம காஞ்சனா காஞ்சனா பலாரணி ஒண்ணு வைக்கிறாங்க. அத்தை, ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இக்கட்டான நிலையில மகாவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். என்ன நீ மகா வாழ்க்கையை காப்பாத்த நீ தாலி கட்டி என் பொண்ணோட வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டியடா. நான் ஒன்னு என்ன சொல்ல, நீ
வேணும்னு தான் பண்ணியிருக்க. எங்க குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு நீ இந்த வேலையை பண்ணியிருக்க. இனி திவ்யாவை யார் கல்யாணம் பண்ணவோ கொஞ்ச நாளில் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் அப்படின்னு வந்து இருந்து, ஆனால் நீ வந்து இந்த மகா கழுத்தில் தாலியை கட்டி எல்லாத்தையும் கெட்டிட்டு குட்டிச்சோறு ஆக்கிட்டிய. இந்த குடும்பம் ஒன்னால் ஒன்று சேர போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த குடும்பம் ஒன்னால் கடைசி வரைக்கும் ஒன்று சேர முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வந்து நிற்கிய. என் மகா வந்து யாரையும் அவ்வளவா ஆம்பளையிலே நம்ப மாட்டா. ஆனால் ஒன்றை மலை போல நம்புனா நீ அவளத்தையும் வந்து உடச்சி தள்ளிட்டியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம காஞ்சனா அப்படியே பயங்கரமாக வந்து பேயாட்டம் போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திரு வந்து, அத்தை இதுக்கு மேலே இந்த வீட்டில் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா எங்கள் குடும்பத்தை அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க. நாங்கள் வந்து நான் எவ்வளவோ சொல்லுறேன். ஒரு இக்கட்டான நிலையில் எனக்கு வேறு வழி இல்லை. மொத்த ஊரே வந்து நம்ம மகாவை கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, அவள் வாழ்க்கையை காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணேன். இந்த விஷயத்த நானே திவ்யா கிட்டே சொல்லலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் திவ்யா இதை எப்படி எடுத்துக்கிடுவா அப்படின்னு வந்து தெரியாமல் தான் நான் மறைச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக உங்களுக்கே இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல நேரம் நானே திவ்யா கிட்ட வந்து சொல்லணும்னு தான் இருந்தேன். அவளுக்கு விருப்பம் இருந்தால் என்ன கல்யாணம் பண்ணா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணால் போதும், இல்லாட்டினா நாங்கள் கல்யாணம் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம மகா வந்து அப்படியே வந்து திவ்யாவை பார்த்து கும்பிடுறாங்க. என்னை மன்னிச்சிடக்கா, நான் வந்து இந்த விஷயத்த உங்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? என் புருஷன் தான் நீங்கள் தாலி கட்ட போகிற கணவர் அப்படின்னு வந்து உங்களை கழுத்தில் தாலி கட்ட போகிற கணவர்னு நான் எப்படியாக்கா நான் சொல்லுவேன்? அதனால தான் நான் சொல்ல முடியலை அப்படின்னு வந்து கண்ணீர் மல்க நிற்கிறாங்க. நாங்கள் இப்போ இந்த விஷயத்தில் நான் மகாவை மன்னிக்க போகிறதே இல்லை. எனக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டா. வாமா போவோம், இதுக்கு பிறகு இந்த வீட்டில் நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து நம்ம காஞ்சனாவும் திவ்யாவும் வந்து போகிறாங்க. காஞ்சனா சொல்கிறாங்க, நான் சொன்னேன் முன்னாடி இந்த குடும்பத்தை நம்பினா நம்ம அதோகதிக்கு வாயிடுவோம். இந்த குடும்பனாலே நான் யோசிக்க தான் செய்தேன். என் குடும்பமாக இருந்தாலும் இவங்க செய்யக்கூடிய வேலை அப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அம்பிகாவுக்கு தெரிய வருது, நம்ம திரு தாலி கட்டின பொண்ணு மகாதானா. மகா வந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டா. நான் அவளை பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் இந்த வீட்டுக்கு மகா வந்து மருமகளை வர கொடுத்து வச்சிருக்கணும். திரு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் இந்த மகா வந்து வர்றதுனால அப்படின்னு வந்து நம்ம அம்பிகா சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம தாத்தாவும் பாட்டியும் வந்து பேயடிஞ்சது கணக்காக இருக்கிறாங்க. என் மகளோ குடும்பம் இந்த கல்யாணத்தில் ஒன்று சேர போகிறதுன்னு நினச்சேன். ஆனால் ஒன்று சேர போகிறது இல்லை அப்படின்னு வந்து முடிவு வந்துச்சு. இனி என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம தாத்தா பாட்டியை வந்து திரு சமாதானப்படுத்துகிறாங்க. தாத்தா புரிஞ்சுக்கிடுங்க, இல்லை மகாவோட தப்பு ஒன்றும் கிடையாது, என்னோட தப்பும் கிடையாது. ஒரு இக்கட்டான நிலையில் வேறு வழி இல்லாமல் தான் மகா கழுத்தில் வந்து தாலி கட்டினேன் அப்படி சொன்னேன்னு திரு, நீ எது வேணாலும் சொல்லுப்பா, ஆனால் நான் எதையும் கேட்க தயாரில்லை. ஏன்னா என் பொண்ணோட இனி இந்த கடைசி காலத்தில் நான் ஒட்டவே முடியாத நிலைமைக்கு ஆயிட்டேன், பாவி ஆயிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தலைப்பாடாக தாத்தா அடிச்சுக்கிட்டு ஒரு சேரில் சாஞ்சி இருக்காங்க. பாட்டி அப்படியே வந்து ஒடிஞ்சு போய் இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திரு வந்து மண்டை குழப்பி யோசிக்கிறாங்க. நம்ம லட்சுமி, நான் இந்த வாழ்க்கையை விட்டே போயிடுவேன், திவ்யாக்கா காலில் வேணாலும் உலை, என்னைக்கு இருந்தாலும் திருவோம் திவ்யாக்கா வந்தான் கணவன் மனைவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க மகா.